Hello everyone. So இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி PCP classes அட்டெண்ட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். So இப்போ நீங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு டைரக்ட்டா வந்து classes மோஸ்ட்லி இருக்காது. எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லயே தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. So அதே போல தான் கிளாसेसுமே ஆன்லைன்ல தான் இருக்கும். So அது வந்து எப்போ வந்து ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க, நம்ம எப்போ அட்டெண்ட் பண்ணனும் அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? So இப்போ நீங்க வந்து ஒரு செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினாலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல within 1 or 2 months வந்து உங்களுக்கு classes எல்லாமே முடிஞ்சிரும். அதாவது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு மேக்ஸिमम 2 கிளாஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதுவுமே வந்து மேக்ஸिमम உங்களுக்கு வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ்ல தான் வைப்பாங்க. ரேர்லி வந்து உங்களுக்கு வீக் டேஸ்லயுமே வைப்பாங்க. பிகாஸ் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ்ல தான் வந்து நிறைய பேரால அட்டெண்ட் பண்ண முடியும்ன்றதுனால மார்னிங் 9ல இருந்து 9:30ல இருந்தே வந்துட்டு classes வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? சோ பேசிக்கா வந்து நீங்க அந்த classes உங்களுக்கு வேணும்னா அட்டெண்ட் பண்ணலாம். or else வந்து நீங்க தேவையில்லை டைரக்டா எக்ஸாம் எழுதுறனாலும் வந்து எழுதிக்கலாம். பிகாஸ் நமக்கு அட்டெண்டன்ஸ் வந்து அது மேண்டேட்டரி கிடையாது. ஓகேவா? பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணுறது, எங்கே வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா லிங்க்குமே என்னென்னைக்கு வந்து கிளாஸஸ் வருதோ அப்பப்போ லிங்க்ஸ் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் எப்படி வந்து வெப்சைட்டில் வந்து போய் செக் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஈவன் லேப்டாப்போ இல்லை ஃபோனோ யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் பேஜ் வந்து வந்துடும். இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்க ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு மொபைல் எடுத்தது தான். ஸோ நான் வந்து ஜஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டது உடனேமே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க் தான் வந்துட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லிங்க்குள்ள வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேஜ் வரும். ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து மேபி உங்களுக்கு ஐடிஸ் இருக்கலாம், ஐடி பாஸ்வேர்டெல்லாம் இருக்கலாம். நீங்கள் அப்படி லாகின் பண்ணாலும் ஓகே தான். பட் நீங்கள் இந்த மாதிரி லிங்க்குள்ளே போன உடனே வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது வந்து லேட்டஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு எப்பப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், எப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும், எப்போ இன்டர்னல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் டேட் ஆகுது, எப்போ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை பெனால்ட்டி வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும், எல்லா டேட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து வியூ ஆல்னு கொடுத்தாலே எல்லா லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஓகேவா? அதை நீங்கள் வந்து அப்படி செக் பண்ணிக்கலாம். பட் பிசிபி கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா பிசிபி கிளாஸஸ்னு ஒரு வந்து பட்டன் மாதிரி இருக்கா ப்ளூ கலரில். ஸோ அதை தான் வந்துட்டு நீங்கள் பிசிபி கிளாஸஸ்க்கு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிசிபி கிளாஸஸ்னு இருக்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இப்போது நீங்கள் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாம்பர்கர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து பிசிபி கிளாஸஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைன்ஸில் தான் வந்து உங்களுக்கு என்னென்ன பேட்சஸ் இருக்குது அப்படின்றது வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ச் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேட்ச்சில் தான் இருப்பீங்க. மேபி A25 இருக்கலாம், இல்லை C24 இருக்கலாம், இந்த பேட்ச்சில் வேணா இருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த பேட்சோ அந்த லிங்க் அந்த இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போது சப்போஸ் நான் வந்து C25 அப்படின்ற பேட்ச்சில் போயிட்டு நான் லிங்க்ஸ் வந்து செக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். ஸோ C25 கிளாஸஸாக அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து கோர்ஸ் இருக்குது, C25 பேட்ச்சில் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு கோர்ஸ்க்கும் என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் லிங்க் எல்லாம் இப்போ இருக்குது, எந்தெந்த டேட்ஸில் இருக்குது அப்படின்றது வந்துடும். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே சரி, நீங்கள் வந்து UG பண்ணுறீங்க இல்லை PG பண்ணுறீங்க, MCA MBA எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் எப்பப்போ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது லிங்காக வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே அப்போ ஸ்கெடியூல் பண்ணலை அப்படின்னா அது வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் வந்து எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து MBA படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் MBA அப்படின்ற இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காமிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 25th அக்டோபர். ஓகே, 25th அக்டோபர் 26th அக்டோபர்னா சாட்டர்டே சண்டேஸ்க்கு வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த செமஸ்டர் எந்த பேட்ச் எல்லாமே கொடுத்து என்ன பேப்பர் என்ன டைமிங் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மீட்டிங் ஐடி. நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் இருக்கும். ஆர்எல் சில கிளாஸஸ் வந்து நீங்கள் வேறு கோர்ஸ் இது மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமோ இல்லை கூகுள் மீட்டோ என்னவா கூட இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஐடியை காப்பி, அதாவது இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ப்ரௌசரில் வந்து போட்டிங்கன்னா கூட உங்களால் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அங்கேயுமே வந்துட்டு பாஸ்கோட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம்
போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமே உங்களால் மேபி சில இடத்துல வந்து உடனே ஜாயின் பண்ணிக்க முடியும் கிளாஸில். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாலுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வந்து ஒரு ஐடி வச்சுருந்தீங்க, சைன்அப் பண்ணியிருந்தீங்க, சைன்இன்னாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். ஆர்எல்ஸ் உங்ககிட்ட இல்லைனாலுமே நீங்கள் வந்து கெஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் மட்டும் ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு இங்கே இந்த லிங்க்கில் வந்து பாஸ்கோட் போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அதான் வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் இருக்கும். அங்கே ஆல்ரெடி ஹோஸ்ட், அதாவது உங்கள் டீச்சர், உங்களோட ஸ்டாஃப் வந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க நீங்கள் அந்த மாதிரி லாபியில் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க அலோவ் பண்ண உடனே நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். சப்போஸ் உங்களோட ஸ்டாஃப் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறத பார்க்கல, உங்களை இன்னும் அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் போடுறதோ ஆர்எல்ஸ் ஆல்ரெடி மீட்டிங்கில் இருக்கவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்னை கொஞ்சம் அக்செப்ட் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி மீட்டிங் இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி சொல்கிறதோ ஓகே தான். பிகாஸ் நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணும். கரெக்டாக நான் பார்த்த வரைக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி மீட்டிங்லேயே நிறைய நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் லிங்க்கில் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய நடக்குது. ஸோ இதே போல் வந்து இதோட ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா இது இன்னும் ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாச்சும் சேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்போவே லைவாக அட்டன் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கிறது கஷ்டம் தான். பிகாஸ் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்கள் கிளாஸில் இருக்கிறவங்க யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். பட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுறாங்களா வெப்சைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ஷோராக தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க கிளாஸ்லேருந்தே அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி சாட்டர்டேஸ் ஒரு சண்டேஸில் வந்து டைமை வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு இதை பார்க்குறது பெஸ்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்போது மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் உங்கள் பேட்ச்க்கு ஒரு இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து அசைன் பண்ணி அதை முடிச்சிட்டாங்கன்னா அது அவ்வளோதான். மேபி வந்து உங்களுக்கு ஒரு 3 வீக்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டேஸில் ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்கும். அதே போல் செகண்ட் சாட்டர்டே சண்டேஸில் ஒரு 2 பேப்பருக்கு ஃபுல் கிளாஸஸ் இருக்கும். அதே போல் லாஸ்ட்டு ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே மட்டும் கிளாஸஸ் இருக்கும். அவ்வளோதான் வந்து உங்களுக்கு கிளாஸே. அது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த பேட்ச்க்கு அப்போ வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போச்சுன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இது ரெகுலராக செக் பண்ணி எப்போ கிளாஸ் இருக்கோ அப்போ அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மேண்டேட்ரி அட்டெண்டன்ஸ் கிடையாது. அது வந்து எம்பிஏக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வேறு கோர்ஸ் ஏதாவது எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து இருக்கலாம். அதே போல் ப்ராக்டிகல்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்லேயே ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு வச்சுருக்கீங்க உங்களோட பேட்சோட அப்படின்னா அதுவுமே பெஸ்ட்டு தான். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இவ்வளோ தான். மற்றபடி நீங்கள் பிசிபி கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் தென் நீங்கள் வந்துட்டு அதை அட்டன் பண்ணலனாலும் நீங்கள் வந்து உங்களால் நோட்ஸ் வச்சு கூட படித்து எழுத முடியும். ஸோ அட்டன் பண்ண பாருங்கள். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் எதுவும் வந்து கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் நமக்கு அட்டெண்டன்ஸ் மேண்டேட்ரி இல்லை. நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை வேறு ஏதோ சேனல்லையோ கூட வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் திங். ஓகே. ஸோ என்னோடய சேனலும் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸும் இருக்குது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.